ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ ரொம்ப டீப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. ரிவிஷன் வந்து கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் தான் நமக்கு இருக்குது. ஸோ 1 வீக் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாம் படிச்சது தான், ரிவிஷன் தான் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பூஸ்டப்காக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ கம்மிங் சண்டே நீங்கள் எழுதுங்க. 2 February 2 வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிருங்க, சரிங்களா? அதன் மூலமா உங்களுக்கு டைம் எந்த அளவு யூஸ் பண்றீங்க, என்னென்ன டாபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு மறந்து போகுது, எந்தெந்த டாபிக்ஸ் உங்களுக்கு நியூவா படிக்காத மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எழுதுற டெஸ்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறது, இல்ல டெஸ்ட்ல தப்பு பண்ற விஷயங்கள், இல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணுமா, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 o'clock டெலகிராம் குரூப்ல. டெலகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அது நீங்க அதுல இருப்பீங்க மெம்பரா. ஈவன் நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 10 o'clock வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து 1 o'clock அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல 1:30 இந்த டைம்ல வந்து ஆன்சர் கீயும் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷனும் உங்களுக்கு வந்து நடக்கும். ரீசனிங்கான ஆன்சர் டிஸ்கஷன் நடக்கும். மற்ற ஜிஎஸ்கான ஆன்சர் டிஸ்கஷனும் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற ரிவிஷன் கிளாஸும் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் மண்டே சண்டே இந்த 2 நாளே உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷனும் கூட வச்சிடலாம், சரிங்களா? மேக்ஸிமம் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எடுக்க சொல்லியிருக்கேன். தட் இஸ் இப்போ வந்து வைஸ் சேர்பர்சன் வந்து அவங்களோட பதவி வந்து காலியாக போகுது இல்லையா, அதுக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வைஸ் சேர்பர்சனை பத்தின விஷயங்கள்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம போகலாம், ஓகேவா? ஜென்ரலா சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இப்பவே ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் வித் அந்த 40 ரீசனிங் கொஸ்டினும் எப்படி, ஏன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச், கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் பேட்ஸ் வைக்கிறதுனால உங்களால் அந்த 40 மார்க் ரீசனிங்கும் எழுதிட்டு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா நீங்க பாத்துக்கோங்க, ஓகேவா? ஆல்ரெடி ஓஎம்ஆர் நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும். ஓஎம்ஆர்ல நீங்க எழுதுவீங்க உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் எழுதுவீங்க, தென் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்டிங் டைம் எழுதுவீங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைம் வச்சு நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித் நீங்க கரெக்டா ஓஎம்ஆர்ல எந்த ப்ராப்ளம் பண்ணல, ஏ கவுண்ட் பி கவுண்ட்ல கரெக்டா நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் போஸ்ட் பண்ண தேவையில்லை அந்த குரூப்ல. இல்லைங்கிற பட்சத்துல இல்ல ஒன்ஸ் யாராவது செக் பண்ணி சொன்னா போதும், நெகட்டிவ் மார்க் வராது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்லயே போடுங்க. இல்லைன்னா இண்டிவிஜுவலா 7867945526 அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க, ஓகேவா? நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், ஓஎம்ஆர்ல எல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னா நீங்க அனுப்ப வேண்டாம். மத்தபடி மத்தவங்க நீங்க வந்து அனுப்புங்க, ஓகேவா? அதே மாதிரி உங்களோட மார்க்ஸும் நீங்க அனுப்பலாம். ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய செக்ஷன் வைஸ் மார்க் அனுப்புங்க. தமிழ் கிராமர்ல எவ்வளவு எடுத்திருக்கீங்க, ரீசனிங்ல எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அப்ப செக்ஷன் வைஸ்லயும் எப்படி டாப்ல இருக்கீங்க அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ அதனால அது பாருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இப்போ நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ரீசனிங் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நீங்க எக்ஸாம் ஹால்ல என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எந்த பார்ட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ப்ரியாரிட்டிக்கு வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதன்படியே நீங்க இந்த எக்ஸாம் வந்து அணுகுங்க, ஓகேங்களா? அக்யூரசி லெவல் பாத்துக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு இயர் அப்படிங்கும்போது எந்த இடத்துல மறக்குது, சோ அக்யூரசி லெவல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த ஃபேக்ட் கண்டென்ட்ல செக் பண்றதுக்காக நீங்க இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ற அளவு மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கேன் நான் கொஸ்டின்ஸ், சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, வேர் ஆர் யூ, உங்க ரிவிஷன்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களும் சொல்லுவாங்க இல்லையா, அத வச்சு நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும் இல்லையா? அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி முடிச்சிட்டேன், சிலர்லாம் வந்து ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இல்லைன்னா சில இன்ஸ்டிடியூஷன் எல்லா இன்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் பாக்குறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. சில நம்ம படிச்சது எல்லாம் கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சில ரிவிஷனே பண்ணாம, ஏன்னா 1 month படிச்சனால மறக்காது, ஸோ சில ஃபேக்ட் புக் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மேம், இந்த மாதிரி நான் 2 நோட் வச்சிருந்தேன், அதுல ஒரு நோட் ரிவிஷன் பண்ணிட்டேன் மேம், இன்னொரு நோட் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு நான் மேத்ஸ் ட்ரிக் மட்டும் பார்க்க போறேன், லாஸ்ட் நாள் நான் இதை மட்டும் பார்க்க போறேன். அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறது சும்மா பிரீஃபா ஸ்மாலா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருங்க, சரியா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சண்டேவே முடிஞ்சிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஸோ சண்டே தான் டெஸ்ட். ஸோ நீங்க எல்லாருமே ஃப்ரீயா இருப்பீங்க, இந்த டெஸ்ட் வந்து எழுதுங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில், இன்னைக்கு விட்டலாம் அடுத்த 2025
ஃபுல் ஆஃப் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து நமக்கு இது ரொம்ப குரூசியல் பீரியட். நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது. இடையில இடையில வாக் போங்க. சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளேயே வாக் போங்க. உட்காந்துட்டு இருந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வாக் போங்க. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய ஹாட் வாட்டர் குடிச்சு மெட்டபாலிசம் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. கண்டினியூ படிச்சுட்டே இருக்கறனால மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுனாவோ தலை வலிச்சுச்சு இந்த மாதிரி இருந்தாவோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூங்கிடுங்க. தூங்கிட்டு எகைன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன படிக்கணும் அந்த தூங்கின டைம்ல என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அதை விடவே 2x ஃபாஸ்டா நீங்க வந்து படிக்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.